திருத்தந்தை போப்பாண்டவர் அவர்களின் மறைவு மிகுந்த துயரமளிக்கிறது. அவருடைய மறைவு ஜனநாயகத்தின் மீதும் சகோதரத்துவத்தின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும். உலகம் முழுவதும் சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். காசாவிலும் இஸ்ரேலிலும் கூட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை எண்ணி மிகுந்த துயரத்திற்கு ஆளானார். தொடர்ந்து அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். போரை நிறுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அனைத்துலக நாடுகளுக்கு அறைகூவல் விடுத்தார். அண்மையில் ஈஸ்டர் பெருநாளில் ஆற்றிய உரையிலும் அதற்கே முக்கியத்துவம் அளித்து உலக அமைதிக்காக குரல் கொடுத்தார். தென் அமெரிக்கா நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்கிற பெருமைக்குரியவர். தேவாலயங்கள் ஏழை மக்களுக்கானதாக இயங்க வேண்டும், ஏழை எளியோரை அரவணைக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர். இஸ்லாமிய பெருங்குடி மக்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கிற முயற்சி உலக அளவில் நடைபெற்று வருவது ஏற்புடையதல்ல. அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். அவருடைய பங்களிப்பு அனைத்து தளங்களிலும் குறிப்பிடத்தக்கவையாக, மகத்தானவையாக விளங்குகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் அவருக்கு மிக முக்கிய ஈடுபாடு இருந்தது. அதற்கென நூலொன்றையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கிறார். அத்தகைய ஒரு மாமனிதரை ரோமன் கத்தோலிக்க சமூகம் இழந்துவிட்டது என்பதை விட மனிதகுலம் இழந்துவிட்டது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற கத்தோலிக்க கிறித்தவ சமூகத்தினருக்கும் அனைத்து கிறித்தவ பெருங்குடி மக்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.